வணக்கம். இன்னைக்கு நாம தேர்வுல ஜெயிக்கிறதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஆனா இது வெறும் கடின உழைப்பு பத்தினதில்ல. எப்படி ஸ்மார்ட்டா படிச்சு உண்மையிலே ஜெயிக்கலாம்கான ஒரு தெளிவான வழி இது. சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு போகலாம். இது உங்களுக்கு நடந்திருக்கா? நீங்க மணிக்கணக்கா படிக்கிறீங்க, ராத்திரி முழிச்சு படிக்கிறீங்க, ஆனா உங்க எக்ஸாம் ரிசல்ட்ல அந்த உழைப்பு தெரியவே மாட்டேங்குது. இது நிறைய மாணவர்களுக்கு வர ஒரு கஷ்டமான பிரச்சனை தான். ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கு தீர்வு இன்னும் அதிக நேரம் படிக்கிறது இல்ல, ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். இங்க தான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த மனசுல ஏத்திக்கணும். ஹார்ட் ஒர்க்குக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. வெற்றிங்கிறது மணிக்கணக்கா கஷ்டப்பட்டு படிக்கிறதுல இல்ல, சரியான திட்டமிடலோட முழு கவனத்தோட ஆழமா புரிஞ்சுகிட்டு படிக்கிறதுல தான் இருக்கு. இந்த பகுதியில ஒரு ஸ்மார்ட் ஸ்டூடெண்டா மாறுறதுக்கான தெளிவான 5 படிநிலைகளை பத்தி நாம பார்க்க போறோம். திட்டமிடுறதுல ஆரம்பிச்சு உங்க மூளைக்கு தேவையான ஆரோக்கியத்தை பாத்துக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண போறோம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். இங்க நாம ஹார்ட் ஒர்க்குக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசத்தை புரிஞ்சுக்க போறோம். அதுதான் நம்மளோட முழு வழிகாட்டலுக்கும் ஆதாரமான ஒரு விஷயம். அப்போ முக்கியமான ரகசியம் என்னன்னா, வெற்றிங்கிறது நீங்க எவ்ளோ மணி நேரம் படிக்கிறீங்கன்றதுல இல்ல, அந்த நேரத்தை நீங்க எவ்ளோ திறமையா பயன்படுத்துறீங்கன்றதுல தான் இருக்கு. இதுதான் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய முதல் விதி. இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க புத்தகத்தை திறக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய அத்தியாவசியமான அடிப்படை வேலைகள் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். எந்த ஒரு பெரிய வேலையும் போல படிப்புக்கும் ஒரு சரியான திட்டம் தேவை. முதல்ல உங்க சிலபஸ முழுமையா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு பாடத்துக்கும் எவ்வளவு நேரம் தேவைப்படும் கணக்கிட்டு ஒரு வாராந்திர அட்டவணையை உருவாக்குங்க. இந்த ஒரு சின்ன விஷயம் உங்க குழப்பத்தை எல்லாம் தீர்த்து உங்க முழு பயணத்தையும் சுலபமாக்கும். இப்போ இந்த 80-20 விதி ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதாவது உங்க தேர்வுல கேட்கப்படுற 80% கேள்விகள் உங்க பாடத்திட்டத்தில் இருக்கிற வெறும் 20% முக்கியமான தலைப்புகள்ல இருந்து தான் வரும். அப்போ அந்த முக்கியமான 20%த்தை சரியா கண்டுபிடிச்சு அதுல நீங்க முழுமையா தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்கன்னா அதிக மார்க் வாங்குறது ரொம்ப சுலபம். ஓகே, இப்போ திட்டம் தயார். அடுத்தது 3வது பகுதிக்கு போகலாம். நீங்க படிக்கும்போது அந்த நேரத்தை நம்ப முடியாத அளவுக்கு திறமையா மாத்துறதுக்கு என்னென்ன நவீன கற்றல் முறைகளை பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பொமோடோரோ டெக்னிக் ஒரு கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். நீங்க 25 நிமிஷம் எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாம முழுமையா படிக்கணும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கணும். இந்த சுழற்சி உங்க மூளைக்கு சீக்கிரம் சோர்வு வராம பாத்துக்கிட்டு நீங்க நினைக்கிறத விட ரொம்ப நேரம் உங்களால நல்ல கவனம் செலுத்தி படிக்க முடியும். அடுத்தது ஃபைன்மேன் டெக்னிக். ஒரு கடினமான தலைப்பை படிச்சு முடிச்சதும் அது ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கற மாதிரி ரொம்ப எளிமையான வார்த்தைகள்ல விளக்கி சொல்ல முயற்சி பண்ணுங்க. இது மனப்பாடம் பண்றதுக்கானதில்ல, நீங்க படிச்ச விஷயத்த உண்மையிலேயே ஆழமா புரிஞ்சிருக்கீங்களான்னு உறுதி செய்யறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த முறை. இந்த மேற்கோள் ஃபைன்மேன் டெக்னிக்கோட சாராம்சத்தை ரொம்ப அழகா விளக்குது. கடினமான விஷயங்களை எளிமையா மாத்துறதுதான் உண்மையான புரிதலுக்கான அடையாளம். சரி, இப்போ நீங்க ஒரு அத்தியாயத்தை படிச்சு முடிச்சிருக்கீங்க. ஆனா அதுல எவ்ளோ உங்க மனசுல பதிஞ்சிருக்கு? இந்த கேள்விதான் நம்மள அடுத்த சக்தி வாய்ந்த டெக்னிக்கு கூட்டிட்டு போகுது. இதுக்கு பேருதான் ஆக்டிவ் ரீகால். ஒரு பக்கத்தை படிச்ச பிறகு புத்தகத்தை மூடி வச்சுட்டு அதுல இருந்த முக்கிய விஷயங்களை உங்க நினைவிலிருந்து சொல்லி பாருங்க. இந்த சின்ன செயல் உங்க மூளையோட நரம்பு இணைப்புகளை வலுப்படுத்தும், உங்க ஞாபக சக்திய உறுதியாக்கும். அப்புறம் உங்களுக்கு என்னவெல்லாம் இன்னும் தெரியலன்றத உடனடியா வெளிச்சம் போட்டு காட்டும். சரி, இப்போ கத்துக்கிட்ட இந்த புது விஷயங்கள் எல்லாம் மனசுல அப்படியே நிக்கிறதை எப்படி உறுதி பண்றது? அதுக்குதான் நம்மளோட 4வது பகுதி. அதாவது ஸ்மார்ட்டா நோட்ஸ் எடுக்கிறது மூலமாவும் சரியான பயிற்சி மூலமாவும் உங்க அறிவை எப்படி திடப்படுத்துறதுன்னு பார்க்கலாம். பக்கம் பக்கமா பத்தி பத்தியா நோட்ஸ் எழுதுறத நிறுத்துங்க. அதுக்கு பதிலா இந்த ஸ்லைட்ல காட்டுற மாதிரி மைண்ட் மேப்ஸ் அல்லது ஃப்ளோ சார்ட்ஸ் முறைகளுக்கு மாறுங்க. இந்த மாதிரி வரைபட முறைகள் ரொம்ப திறமையானது. குறிப்பா தேர்வு சமயத்துல கடைசி நேரத்துல வேகமா திருப்புதல் பண்றதுக்கு இது ரொம்பவே கை கொடுக்கும். பயிற்சி தான் அறிவை திறமையா மாத்துது. குறைஞ்சது 5 வருஷ பழைய வினாத்தாள்களை தீர்த்து பார்க்கறத ஒரு விதியாவே வச்சுக்கோங்க. இது தேர்வு முறைகளை புரிஞ்சுக்கவும் நேரத்தை சரியா கையாளவும் உதவும். தேர்வு நடக்கிற மாதிரியான சூழல்ல மாதிரி தேர்வுகளை எழுதி பார்க்கறது உங்க பயத்தை ஜெயிக்கிறதுக்கான சிறந்த வழி. இப்போ நாம நம்மளோட கடைசி, அதாவது 5வது பகுதிக்கு வந்தாச்சு. படிப்பு நுட்பங்களை தாண்டி உங்க உடல் மற்றும் மன ஆரோக்கியம் எப்படி உங்க கல்வி வெற்றிக்கு அடித்தளமா இருக்குன்னு பார்க்கலாம். 7லிருந்து 8 மணி நேரம் ஆழமான தூக்கங்கிறது ரொம்ப அவசியம். தூங்கும்போதுதான் உங்க மூளை நீங்க படிச்ச விஷயங்களை எல்லாம் நினைவுல சேமிச்சு வைக்கும். அதோட சேர்த்து சத்தான உணவு,
நிறைய தண்ணீர் குடிக்கும்போது உங்க மூளை அதோட சிறந்த செயல்திறனுக்கு தேவையான எரிபொருளை நீங்க கொடுக்கறீங்க. கடைசியா ஒரு சக்தி வாய்ந்த சிந்தனையோட முடிக்கலாம். உங்க மிகப்பெரிய எதிரியே நாளைக்கு பாத்துக்கலான்னு தள்ளி போடுறதுதான். அந்த எண்ணத்தை ஜெயிக்கிற அந்த ஒரு நிமிஷம், அப்பவே நீங்க பாதி போர்க்களத்துல ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சரி, இன்னைக்கு நாம ஸ்மார்ட்டா படிக்கிறதுக்கான பலவிதமான நுட்பங்களை பார்த்தோம். இப்போ இந்த ப்ளூ பிரிண்ட் உங்க கையில இருக்கு. ஒரே ஒரு கேள்விதான் மிச்சம் இருக்கு. இதுல எதை நீங்க முதல்ல செயல்படுத்த போறீங்க? யோசிங்க, அப்புறம் உடனே செயல்ல இறங்குங்க. உங்களால முடியும்.